ஒவ்வொரு புத்தாண்டு நாளிலும் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை துவங்குவது அல்லது நம்மிடம் இருக்கும் கெட்ட பழக்கங்களை அறவே கைவிடுவது போன்ற தீர்மானத்தை கையில் எடுப்பதில் புத்தாண்டிலிருந்து உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும், உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என பெரும்பாலான இளைஞர்கள் விரும்புவார்கள். ஆனால் அது ஓரிரு நாட்களிலேயே அல்லது ஒரு மாதத்திலேயே விட்டுவிடுவார்கள். இதை தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி தஞ்சாவூரில் செயல்பட்டு வரும் ஒரு ஜிம் மாஸ்டர் கூறுவதை பார்க்கலாம். வணக்கம், என் பேர் ராஜசேகர். இங்கே தஞ்சாவூரில் கேஜிஎஃப் ஜிம் வச்சுருக்கேன். எல்லா வருஷமும் சேம் ஒரே மாதிரி தான். பார்த்தீங்கன்னா நியூ இயர்னால் ஒரு கூட்டம் வரும். நியூ இயருக்கு அப்புறம் ஒரு படிப்படியாக குறைஞ்சிரும். அவங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்காது. ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபஸ்ட்டு நியூ இயர் ஸ்டார்டிங்கில் ஒரு கொண்டு வருவோம், ஒரு பாடி பில்ட் பண்ணணும் ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், அவங்ககிட்ட அந்த மோட்டிவேஷன் குறைஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஃப்ரெண்ட்ஸு ஒரு 5 பேர் ஒன்றா செட்டாக வருவாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் வரலன்னா இவங்களும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படியே அவங்களோட டே பை டேயில் ஒர்க் ரீதியாகவும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நாங்களும் எவ்வளோ புஷ் பண்ணி பார்த்துருக்கோம். அவங்களுக்கு என்ன ரீசன் பார்த்துருக்கு, பாதி பேர் இதுதான். அந்த நியூ இயரில் ஸ்டார்ட் பண்ணணும், புது வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க தவிர அதை திருப்பி அதை எப்படி கண்டினியூவாக பண்ணணுங்கிறத விட்டுறாங்க. ஸோ அதுக்காக நிறைய ஆஃபர்ஸு, எல்லா ஜிம்லேயும் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போடுறாங்க. பட் அந்த நியூ இயருக்கு அப்புறம் அவங்க கண்டினியூ பண்ணுறது இது பண்ண முடியல. நீங்கள் கேட்டது வந்து இது மாதிரி தான். எல்லாமே வரும்போது எனக்கு ஒரு மாதத்தில் உடம்பு குறைச்சிட முடியுமா, இல்லை ஒரு 2 மாதத்தில் உடம்பு குறைஞ்சிருமா அப்படின்னு தான் வராங்க. லைஃப் டைம் ஃபுல்லாமே அவங்க பண்ணணும். அந்த ஃபிட்னஸ்ங்கிறது அவங்கள்ட்ட எப்பயுமே இருக்கணும். டே பை டேயில் அவங்களால 1 ஹவராச்சும் ஒர்க் அவுட் பண்ணவங்கிறது இருக்கணும். பட் அது வந்து அவங்களுக்கு சுத்தமாக கிடையாது. இந்த 2 மாதத்தில் நான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணால் அதுக்கப்புறம் நான் விட்டுலாமா, உடம்பு ஃபிட் ஆகிருக்குமா அப்படின்னு கேட்டால் ஃபிட் ஆகாது. ஸோ அவங்க ரெகுலராக பண்ணணும். நான் அதான் சொல்கிறேன், டெய்லி அவங்களுக்கு 1 ஹவராச்சும் அந்த 1 டேயில் ஒர்க் அவுட் பண்ணணும். ஆனால் வர பசங்க எல்லாமே முன்னாடி ஒரு 5-10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெகுலராக வந்துட்டு இருந்தாங்க. இப்போ உள்ள பசங்களாம் பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ் தான் நம்ம ரீல்ஸை பார்த்துட்டு அதில் இருக்க பாடி பில்டர்ஸை உடம்ப பார்த்துட்டு அது மாதிரி ஆகிடணும், இது மாதிரி ஆகிடணும், அப்படி தான் மோட்டிவேட் பண்ணி வராங்க. 2 மந்த்ஸில் அவங்களுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லையா, சரி இதாக ஜிம்லாம் இவ்வளோதான் போலக்கு வராது அப்படின்னு சொல்லி குயிட் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து தயக்கம், எல்லாத்துக்குமே அந்த தயக்கம் இருக்குது. ஜென்ஸாக இருக்கட்டும் இல்லை லேடிஸாக இருக்கட்டும், 2 பேத்துக்குமே சேம் இந்த ப்ராப்ளம் இருக்குது. செட்டாக வந்துட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் சிங்கிளாக வராங்க அப்படின்னா யார்ட்டையும் பேச மாட்டாங்க. ட்ரைனர்ஸ் எங்ககிட்டயுமே பேச மாட்டாங்க. நாங்கள் தான் அவங்களை புஷ் பண்ணி பேச வைக்கிறது. நீங்கள் ஏதாச்சும் டவுட்னா எங்கிட்ட கேளுங்க, நான் உங்களை ஒர்க் அவுட் சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட இன்ட்ராக்ட் ஆகிது. அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆனது, ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த ஃப்ரீனஸ் வருது. ஒர்க் அவுட் டவுட்டே கேட்குறாங்க, இல்லை டவுட் கூட கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளோட ஒர்க் அவுட் டவுட் கேட்குறாங்க. 80% மேலே யாருமே டயட்டை பற்றி கான்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. நம்ம டயட்டை பற்றி சொன்னாலுமே கேட்குறாங்க தவிர அதை ஃபாலோப்பே கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு டயட்டு ஒரு புரிதல் இருக்கணும். அதுக்கப்புறம் ஜிம்மோட ஒர்க் அவுட்டு எல்லாமே அவங்க செட் ஆகிட்டுனா ஓகேவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஜிம் நிறையா வந்துருச்சு. இப்போ தஞ்சாவூர்லேயே எடுத்திங்கன்னா ஒரு 30 ஜிம்முக்கு மேலே ஆயிடுச்சு. ஜிம் நிறையா வந்துச்சு. மக்கள்கிட்ட வந்து அந்த அவேர்னஸ் கொஞ்சம் இருக்குது. ஆனால் கண்டினியூ தான் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து சப்போஸ் பிரேக் ஆகிற மாதிரி இருந்தாலும் வீட்டில் அந்த புஷ்அப் எடுக்கிறது, புல்லப்ஸ் எடுக்கிறது, ஸ்டார்டிங் பழைய ஜிம்மில் எல்லாமே புஷ்அப்ஸ் புல்லப்ஸ் எடுத்துட்டு தான் உள்ளாரே அலோவே பண்ணுவாங்க. ஸோ இப்போ அது மாதிரிலாம் இங்கே யாரையும் கம்பல்சன் பண்ண முடியல. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதனால் பேசிக்கான புஷ்அப் இருக்குது, புல்லப்ஸ் இருக்குது, சிட்டப்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் கவுண்ட் அதிகமாகவே 20 கவுண்ட்டோ இல்லை 50 கவுண்ட்டோ வர வீட்லேயே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் வீட்லேயே கொஞ்சம் செஞ்சு பார்த்தாங்கன்னா ஓகேவாக இருக்கும். 2வது வந்து அவங்க வந்து இங்கே வந்தாலும் ஒரு ஒரு சார்ட் ரெடி பண்ணி கொடுப்போம். அந்த சார்ட்டை ஃபாலோ பண்ண மாதிரி அவங்க எங்கே போனாலும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டா ஓகேவா இருக்கும். ஓவர் வெயிட் தூக்கக்கூடாது. அது மாதிரி நம்ம ஒரு வெயிட், அவங்க வெயிட் வந்து ஸ்டார்டிங் பண்ணும்போது 5 kg 10 kgலேருந்து ஆரம்பிக்கணும். எடுத்தோடனே ஈகோ வெயிட் லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 15 கிலோ தூக்குறாங்களா, நானும் வெயிட் லிஃப்ட் தூக்குறேன், அதெல்லாம் இது மாதிரி பண்ணுறதுலாம் அவங்களுக்கு இன்ஜுரி ஆகிடும். இன்ஜுரி பண்ணாலே பாதி வந்து அவங்க ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இதை பார்த்துட்டு இன்னொருத்தவங்களும் நம்ம ஜிம் போனால் இன்ஜுரி ஆகிடுது, அது மாதிரி புரிதல் எல்லாமே நின்றுவாங்க. ஜிம் போனால் இப்போ இன்ஜுரி ஆகிடும், எல்லாம் சரியாக பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பேசிக்காக என்னவோ அவங்களுக்கான ஒர்க் அவுட் சார்ட் கொடுத்துருவாங்க எல்லா ஜிம்லேயுமே பொறுத்தவா. இல்லைனா கம்மியான வீட்லேருந்து ஆரம்பித்து ப்ராப்பராக பண்ணிட்டு ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் ரெகுலராக மாஸ்டர்ஸை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.